சிலுவையில் இயேசு அறையப்பட்டு மரித்தது தேவ அன்பின் வெளிப்பாடாகும். ரோமர் 5வது அதிகாரம் 7-9 வசனங்கள். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கத் துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் இரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. ரோமா அரசாட்சியில் மிகவும் கொடிய குற்றங்கள் செய்தவர்களைத்தான் சிலுவையில் அறைவார்கள். சிலுவையில் அறையப்படுவது மரண தண்டனையாகும். கலாத்தியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எபேசியர் 2வது அதிகாரம் 16-18 வசனங்கள் வரை. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். எபிரேயர் 9வது அதிகாரம் 28வது வசனம். கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். இவ்வுலகில் நாம் எதை இழந்தாலும் இயேசுவோடு இருக்கிற தொடர்பை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். நம்முடைய பாவங்களை அவரிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் நம்முடைய பாவங்களை மன்னிப்பார், சுத்திகரிப்பார், நம்மை நீதியின் பாதையிலே நடத்துவார். அன்றைய நாளிலிருந்து அவர் நம்மோடு தொடர்பில் இருக்கிறதை நாம் உணர்வோம். இயேசுவோடு தொடர்புடையவர்கள் ஆவிக்குரிய பிள்ளைகள். அவர்கள் பூமியிலே சமாதானமாகவும் ஆசீர்வாதமாகவும் வாழ்வார்கள். ஜெபம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும், என்னோடு தங்கியிரும், சமாதானம் தாரும், ஆசீர்வதியும்.